ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட் சேனல். நாளைக்கு தமிழ் தலைவாஸ் பட்னா பைரேட்ஸை எதிர்த்து ஒரு பலப்பரீட்சை செய்ய போகிறாங்க. பட்னா பைரேட்ஸுங்கிறத விட சுதாகர் அங்கே விளாண்டுட்டுருக்கிறாரு. சுதாகர் தமிழ் தலைவாஸ்க்கு விளாடுவார், நிறைய புள்ளிகள் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் தமிழக கபடி ரசிகர்கள்ட்ட இருந்துச்சு. கடைசியில் சுதாகர் பட்னா பைரேட்ஸ்க்கு செலக்ட் ஆகி பட்னா பைரேட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக விளாண்டுட்டுருக்கிறாரு. சப்போஸ் சுதாகர் தமிழ் தலைவாஸில் இருந்தால் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா இருக்கிற ஏற்கனவே தமிழ் ரைடர்ஸ் மாசினா முத்துக்கெலாம் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ஓகே, வாங்க ப்ரிவியூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு பார்த்தோன்னா தமிழ் தலைவாஸ் 11வது இடத்துல இருக்குது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் கடைசிக்கு முந்தின இடத்துல இருக்கிறாங்க. மொத்தம் 4 போட்டிகள் விளாண்டு 2 வின் 2 லாஸ் எடுத்து 10 புள்ளிகளில் இருக்காங்க. பட்னா பைரேட்ஸ் 9வது இடத்துல இருக்கிறாங்க. 5 புள்ளிகள் விளாண்டு 2 வின் 3 லாஸ், மொத்தம் 12 புள்ளிகள். பாயிண்ட்ஸ் டேபிளை வச்சு பார்க்கும்போது பெருசாக வித்தியாசம் இல்லை. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழ் தலைவாஸ் 4 போட்டி தான் விளாண்டுருக்குறாங்க. பட்னா பைரேட்ஸ் 5 போட்டி விளாண்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ரைடர் அப்படின்னு பார்த்தோன்னா சச்சின் 4th பிளேஸில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 10 பிளேஸ் மட்டும் வச்சு பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல் ரைடராக சச்சின் 4வது இடத்துல இருக்கிறாரு. தமிழ் தலைவாஸில் யாருமே இல்லை. சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் வச்சு பார்த்தோன்னா தமிழ் தலைவாஸ் சாகில் இருக்கிறாரு. பட்னா பைரேட்ஸ்லேருந்து யாருமே இல்லை. டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தா கூட சாகில் தான் 4th பிளேஸில் இருக்கிறாரு. பட்னா பைரேட்ஸ்லேருந்து யாருமே இல்லை. ஸோ எகெயின் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது டிஃபென்ஸில் பட்னா பைரேட்ஸ் கை ஓங்கியிருக்கு. டேக்கிள்ஸில் தமிழ் தலைவாஸ் கை ஓங்கியிருக்கு. தமிழக கபடி ரசிகர்களோட முக்கியமான கேள்வி என்னவாக இருக்குன்னா, தமிழ் தலைவாஸ் யூமும்பாக்கு எதிராக விளையாடும்போது விஸ்வநாத் தான் அந்த மோசமான தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தார். சரியான நேரத்தில் புள்ளிகளை எடுத்து தன் அணியை ஆல் அவுட்லேருந்து மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த மாதிரி சுதாகர் அந்த ரோலை ப்ளே பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் இருக்குது, ஒரு ஆர்வமும் இருக்குது தமிழ் ரசிகர்கள்கிட்ட. இப்போ பட்னா பைரேட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா பட்னா பைரேட்ஸ் பெங்கால் வாரியர்ஸை ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கம்பேக் கொடுத்துருக்குறாங்கன்னா, யூமும்பாக்கு என்ன மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னா, பட்னா பைரேட்ஸ் யூமும்பாக்கு எதிராக விளையாடும்போது வெறும் 2 புள்ளிகளை தான் தோல்வியில் தழுவிருக்காங்க. அதுக்கும் ஒரு படி மேலே போய் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ட்டை 1 புள்ளி வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்க. இந்த அளவுக்கு பட்னா பைரேட்ஸ் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கம்பேக் தமிழ் தலைவாஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா பெங்கால் வாரியர்ஸ் கூட ரொம்ப மோசமாக ஒரு தோல்விக்கு அப்புறம் 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் ரொம்ப ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற டீம் கூட 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்றுருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய டிமோட்டிவேஷனாக இருக்குது டீமுக்கு. அதுக்கப்புறமும் ஒரு கம்பேக் கொடுக்க முடியாத நிலமையில் யூமும்பாவில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவிருக்காங்க. அதுவும் 13 பாயிண்ட்டுகள் வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்க. அதே பட்னா பைரேட்ஸ் யூமும்பா கூட 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்க. ஸோ இதையே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் 2மே ஈக்குவலாக இருந்தால் கூட கம்பேக் கொடுத்ததில் பட்னா பைரேட்ஸ் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழ் தலைவாஸ்னால அந்த கம்பேக் கொடுக்கவே முடியல. ஸோ இப்போது ஒவ்வொரு டீமோட ப்ளஸ்ஸு மைனஸ்னு பார்த்தோன்னா தமிழ் தலைவாஸில் பிளேயிங் 7 யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. லெஃப்ட் ரைடரும் அங்கே பெருசாக செட் ஆகிற மாதிரி தெரில, ரைட் ரைடர் காம்பினேஷனும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ இந்த லெஃப்ட் ரைட் ரைடர்ஸ் காம்பினேஷனும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் இது ஒரு மிகப்பெரிய கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதுவும் அஜிங்கியா பார் ஒரு மேட்ச்லலாம் சூப்பராக விளாண்டு கொடுத்தாரு. அப்போ அவர் மேலே நிறைய நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும்போது அவர் அடுத்த மேட்ச் ரொம்ப மோசமாக விளாண்டு கொடுத்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அபிஷேக்கும் மோஹித்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். நம்ம அந்தளவுக்கு அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாகவே இருக்குது. ஸோ எகெயின் கம்பேக் கொடுக்குறதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப கம்பேக் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா ஒரு தோல்விங்கிறது விளையாட்டில் ரொம்ப சகஜம். அதுவும் லீக்குங்கிற ஃபார்மேட்டே எதுக்கு வருதுன்னா தோல்விகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் லீக் ஃபார்மேட்டே இருக்குது. விளையாட்டில் தோல்விங்கிறது மிக மிக சகஜமான ஒன்று. ஆனால் அதுலேருந்து கம்பேக் கொடுக்க முடியாத அணியாக தமிழ் தலைவாஸ் இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா இருக்குது.
அதே இது பட்னா பைரேட்ஸை வச்சு பார்த்தோன்னா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எக்ஸலண்ட் கம்பேக்கு. அதுவும் வந்து பெங்கால் வாரியர்ஸ்ட்டை நிறைய புள்ளிகள் வித்தியாசத்தில் தோற்றுட்டு அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கடைசி 2 போட்டிகள் தோற்றுருக்காங்க. அதுவும் 1 புள்ளி 2 புள்ளி வித்தியாசத்தில் தோற்றுருக்கும் போது அவங்க இன்னும் வந்து ஒரு ஃபயர் ஃபீல்டாக தமிழ் தலைவாசை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறதே வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். எகெயின் நீங்கள் வந்து சுதாகர் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா சுதாகருக்கு இங்கே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா சுதாகர் வந்து மற்ற டீம் கூட எப்படி விளையாடுறாரோ அது வந்து அடுத்த விஷயம். தமிழ் தலைவாஸ் கூட கண்டிப்பாக நல்லா விளையாடணும்னு எதிர்பார்ப்பார் அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே. ஸோ இதுவும் வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நெகட்டிவாக தான் போகும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்படி வந்து யூமும்பாவோட தோல்விக்கு விஸ்வநாத் வந்து ஒரு காரணமாக இருக்காரோ அதே போல் தமிழ் தலைவாஸ் பட்னா பைரேட்ஸை தோத்தாங்கன்னா சுதாகர் ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்க முடியும். எகெயின் நம்மளுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் தோற்றுருவாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு அது கஷ்டமாகவே இருந்தால் கூட இப்போ வேறு வழி இல்லாமல் இருக்குது. ஏன்னா தமிழ் தலைவாஸ் தங்களோட ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்லலாம் கோட்டை விட்டுட்டு தான் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பேக் கொடுக்க முடியாமல் நிற்கிறாங்க. எகெயின் தமிழ் தலைவாஸ் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். ஆனால் கூட ஒரு ஸ்லைட்டஸ்ட் எட்ஜில் வந்து பட்னா பைரேட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கலாம், ஏன் வந்து லெட்ஸ் ஸ்போர்ட் வந்து எப்போவுமே தமிழ் தலைவாஸ் பக்கம் நிற்கலைன்னு. நம்ம வந்து எப்போவுமே கபடி நல்ல விளையாட்டாக இருக்கணும், ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டாக இருக்கணும், நல்லா விளையாடுற டீமுக்கு தான் நம்ம எப்போவுமே ப்ரெடிக்ஷனில் கொடுப்போம். மற்றபடி நம்ம வந்து தமிழ் தலைவாஸை சப்போர்ட் பண்ணால் கூட ப்ரெடிக்ஷன் வரும்போது ஒவ்வொரு டீமோட ப்ளஸ்ஸு மைனஸு அவங்களோட கம்பேக், அவங்களோட ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். அதனால் இதில் வந்து எந்த பயாஸ்டும் இல்லை. தமிழ் தலைவாஸ் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும். என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வச்சுருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவர் மாசானமுத்துக்கு ஒரு நல்ல ரைடிங் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பொட்டென்ஷியல் வர்ற வரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் பட்னா பைரேட்ஸை வந்து வீழ்த்த முடியும். அந்த சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஜெயிப்பாங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, சுதாகரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.